வணக்கம் சார். இப்போ டர்போ லூப்பில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு டர்போ லூப்பில் வந்து லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்க் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ சேஃபால் வேலெட்டோ ட்ரஸ்ட் வேலெட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ட்ரஸ்ட் வேலெட் இருந்தால் டிஸ்கவர்னு இருக்கும், கீழே சேஃபால் வந்து எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். இப்போ நம்ம தேவையானது பிஎன்பி வந்து கேஸ் பீஸுக்காக மினிமம் $1 $1 அளவு இருந்தால் போதும், அது இருக்குது. அதேமாதிரி டாலர் வந்து யூஎஸ்டிடி வந்து $1 நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், அதுவும் $25 வச்சுருங்க. இப்போ எக்ஸ்ப்ளோரை டச் பண்ணணும். எக்ஸ்ப்ளோரை நம்ம டச் பண்ணோன்னாக்கா மேலே லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணாக்கா பிஎன்பி செயினில் வந்து இருக்கான்னு பார்த்தோன்னே எத்திரியத்தில் இருந்தேன்னா பிஎன்பி மாற்றிக்கணும். அதில் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி டச் பண்ணிக்கின்னு பிஎன்பி இப்படி டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ரிஜிஸ்டர்னு இருக்குது இல்லையா, அதில் 3 கோடை டச் பண்ணால் ரிஜிஸ்டர்னு இருக்கும், ரிஜிஸ்டர் டச் பண்ணணும். இப்போ வந்து ரெஃபரல் அப்ளைன் வந்து நேமுங்க வந்துடுச்சு, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கான யூசர் நேம் கொடுக்கணும். கிருஷ்ணன். என்னுடைய பேரே வந்து யூனிக்காக கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே வந்து ரிஜிஸ்டர் கண்டினியூன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரெஜிஸ்டரிங் ஆகிட்டுருக்கு. இது மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு இல்லைங்களா, அவ்வளோதான், ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் ஏர்னிங்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 பிளான் வந்து காட்டுது. இப்போ 7 days பிளானு, 14 டேஸு, 30 டேஸு, 60 days, ஓகேங்களா. இதுமாரி நீங்கள் எந்த பிளானை டச் பண்ணுறீங்களோ அதில் டச் பண்ணிக்கணும். உங்களுக்கு இருக்கிற டாலர் ஆல்ரெடி வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு மேலே இங்கே காட்டும், இதை காட்டுது பாருங்கள். நான் 25 வச்சுருக்கேன். மறுபடியும் நான் 30 days பிளான்லேயே நம்ம பண்ணுறேன். இதில் அதை நம்ம டச் பண்ணோடனே அது க்ரீனாக மாறிடுச்சு இல்லையா. இப்போ மேலே பேலன்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ டாலர் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கீழே நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். நான் வந்து ஒரு $20 $25 பண்ணுறேன். 25 போட்டுட்டு கீழே டெபாசிட்னு இருக்கு இல்லையா, அந்த டெபாசிட்டை டச் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் டச் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். கீழே ப்ராசஸிங் ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் கேட்கும். மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு போடுறீங்க, அவ்வளோதான் சார். ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து $25 இன்வெஸ்டட், டோட்டல் இன்வெஸ்டட் $25 வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம கீழே அப்படியே தள்ளணும்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து கீழே காட்டும். நீங்கள் டிரான்சாக்ஷன் $25 டெபாசிட்டட். ஆக்டிவ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா $25 போட்டுக்கிறீங்க. இதுக்கு வந்து டேட் போட்டான் பாருங்கள், 2/8/26 1/9/26 உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட், இந்த பிளானு. அது முடிஞ்சும் போது உங்களுக்கு அமௌண்ட்டு பிரின்சிபலோட சேர்த்து ப்ராஃபிட்டையும் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிமைனிங் வந்து ஒரு டைம் ஓடுது பாருங்கள் இந்த இடத்துல. அதுமாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் ஓடிட்டே இருக்கும். முடிஞ்ச உடனே உங்களுடைய அமௌண்ட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டோட வித்ட்ராவலுக்கு அவைலபிள் வந்துடும். நீங்கள் டோட்டலாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டோட்டலாக வித்ட்ரால் பண்ணிவிட்டு பிரின்சிபல் மட்டும் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை நீங்கள் விரும்பக்கூடிய தொகையை வந்து ரிட்டர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் இந்த 4 விதமான பிளானில் இது வரைக்கும் எந்த நெட்ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் $1 ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்ததில்லை, ஃபஸ்ட்டு டைமு. அதேமாதிரி சேஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா PancakeSwap வந்து டைரக்ட் கான்ட்ராக்ட் மூலிமா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த பிளானில் நம்மளுக்கு வித்ட்ராவல் வந்து வரலை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூகுள் மூலிமாவே நம்ம
ரெக்கவர் பண்ணி நம்ம அமௌண்ட்டை டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைரெக்டாக பேன் கார்டு டைரெக்ட் கான்டாக்டில் இருக்கிறதுனால ரிஸ்க் இல்லாத பிளானாக அது இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணணும். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. உங்களால் முடிஞ்சது $1 போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எப்படி ப்ராசஸ் போகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 பிளான் இருக்குது. 1 வீக்கு, 2 வீக்கு, 4 வீக்கு, 8 வீக்கு, 7 டேஸு 3% டோட்டலாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். 2 வீக் அதாவது 14 டேஸில் போட்டிங்கன்னா 10% ரிட்டர்ன் கிடைக்கும் அசலோட. 30 டேஸில் போட்டிங்கன்னா 24% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அசலோட. அதே மாதிரி 60 டேஸில் போட்டிங்கன்னா 54% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் $1 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் பேஜில் இந்த கம்பெனியுடைய பிளான் எல்லா டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்தியான்னு போட்டிங்கன்னா இந்தியா டச் பண்ணிவிட்டு இதில் டச் பண்ணிங்கன்னா ஹிந்தின்னு வருது இல்லையா, அந்த லாங்குவேஜை நம்ம மாற்றி நம்ம பார்த்துக்கலாம். இல்லை தமிழ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்தியா தமிழ் இதை வருது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழில் இருக்கும். இதில் இருக்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே தமிழ்லே இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எதாவது டவுட்டுன்னா கூப்பிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.